அப்பேற்பட்ட ஆண்டான தயாரிக்க ஏமாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பமா அவங்க எல்லாத்தையும் ஒரு கலப்படனை கொடுத்து எத்தனை பேருக்கு இதால இப்ப தெய்வ நம்பிக்கையா இருக்கு, எத்தனை பேருக்கு இதால ஆகக்கூடிய ஆரோக்கியமான ஒரு இது கெடுதல் ஆச்சுங்கிறது சிந்திச்சு பார்க்கிறோம். திருப்பதி லட்டுல பன்றி கொழுப்பு கலந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வெளியானப்போ 2024 செப்டம்பர்ல இந்த நியூஸ் இந்தியா முழுக்க ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சோ அந்த நேரத்துல எல்லாருமே பதறணும், என்னது திருப்பதி லட்டுல பன்றி கொழுப்பு கலந்திருக்கா அப்படின்னு. 2019 காலகட்டத்திலிருந்து 24 வரைக்கும் இந்த 5 வருஷத்துலதான் அந்த கலப்படம் நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அது சம்பந்தமான விசாரணை நடத்தி முதற்கட்டமா என்ன சொன்னாங்க அப்படின்னா, பன்றி கொழுப்புலாம் கலக்கலப்பா, ஆனா வேற ஏதோ கலந்துருக்கு, நாங்க விசாரணை நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ தலைமையில ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணி அது சம்பந்தமான விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆச்சு இல்ல, நம்ம அதை மறந்துட்டு அடுத்து என்ன அப்படிங்கிறத போயிட்டோம். ஆனா விசாரணை நடத்திட்டு இருந்த சிபிஐ தலைமையிலான எஸ்ஐடி இப்போ குற்றப்பத்திரிகை அப்படிங்கிறத தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுல அந்த சார்ஜ் ஷீட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த திருப்பதி லட்டு அந்த நெய் இருக்குல்ல, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய நெய் இருக்குல்ல, அதுல பாமாயில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த இப்போ இந்த சார்ஜ் ஷீட் உறுதி பண்ணிருக்கு. இந்த நேரத்துல நார்மலா லேப்ல செக் பண்ணுவாங்கல்ல, அந்த நெய் குவாலிட்டியான நெய்யா என்ன அப்படின்னு. சோ அதெல்லாம் தெரியாம இருக்க, லேப் டெஸ்ட்ல சிக்காம இருக்கிறதுக்கு அவங்க சில ரசாயனங்களை பயன்படுத்தி இருக்காங்க. இவங்க ஆல்ரெடி கலந்தது பாமாயில், இந்த மரங்களுடைய தாவரங்களுடைய இந்த எசன்ஸ் இதெல்லாம் கலந்திருக்காங்க. லேப்ல சிக்காம இருக்கிறதுக்கு சில கெமிக்கலையும் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிபிஐ தலைமையிலான எஸ்ஐடி இப்போ கோர்ட்ல சார்ஜ் ஷீட்ல உறுதியா சொல்லியிருக்காங்க. அப்படி பாக்குறோம் அப்படின்னா திருப்பதி லட்டுல இந்த கலப்படம் நடந்தது, அந்த 5 வருஷத்துல கலப்படம் நடந்தது அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கறத இப்போ இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கோர்ட்ல உறுதியா சொல்லியிருக்காங்க.